ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து நம்ம ரீஃபண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சா, இல்லையா அப்படின்னு சொல்லி இன்கம் டாக்ஸ் வெப்சைட்ல எப்படி செக் பண்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்கம் டாக்ஸ் சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து 2 மெத்தட்ல வந்து செக் பண்ணலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல் மூலியமாவும் நம்ம வந்து செக் பண்ணலாம். இன்னொன்னு இன்கம் டாக்ஸ் சைட் மூலியமாவும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்ப வந்து என்எஸ்டிஎல் மூலியமானா, நீங்க என்எஸ்டிஎல் ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ, இதோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் என்எஸ்டிஎல்ன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ, இதுல வந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு கேட்கும். இதுல வந்து உங்களோட பான் நம்பர் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, இதுல வந்து போட்டு பார்க்கலாம். அதில அசஸ்மென்ட் இயர் வந்து நீங்க கரெக்ட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து நோ ரெக்கார்ட் ஃபவுண்டட்ன்னு சொல்லி வருது. ஸோ, ஓகே. நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் சைட் மூலியமா வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணிக்கலாம். கன்டின்யூ. ஸோ, நம்ம வந்து லாகின் பண்ணியாச்சு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீசஸ்ல வந்து நீங்க வந்து போணும். இந்த சர்வீசஸ்ல நோ யுவர் ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ, இத வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணணும். ஸோ, இதில கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அசஸ்மென்ட் இயர் எந்த அசஸ்மென்ட் இயர் வேணும் அப்படின்னு சொல்லி இதில வந்து காட்டும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில 1961லேருந்தே அசஸ்மென்ட் இயர் எல்லாமே காட்டுது. ஸோ, நீங்க வந்து இப்ப கரண்ட் இயர் சர்ச் பண்ண போறீங்கன்னா, நீங்க வந்து 2014, 15 வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு, கீழ வந்து சப்மிட் பண்ணிடணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்ண உடனே யுவர் ரீஃபண்ட் ஹாஸ் பீன் புரோசீட் பை ரீஃபண்ட் பேங்கர் எஸ்பிஐ. இந்த டேட் வந்து இந்த டேட்ல வந்து நமக்கு ரீஃபண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. பட் ஆனா என்எஸ்டிஎல் வெப்சைட்ல வந்து இன்னும் அப்டேட் ஆகல. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நோ ரெக்கார்ட் ஃபவுண்டட்ன்னு வருது. பட் ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரீஃபண்ட் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இதே மாரி இந்த டேட்ல நீங்க இன்கம் டாக்ஸ் சைட்ல வந்து ம் என்ன பேங்க் அக்கவுண்ட் குடுத்துருக்கீங்களோ, அந்த பேங்க் அக்கவுண்ட்ல இந்த டேட்ல போய் செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிரெடிட் ஆயிருக்கும். மேபி உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து ஒரு 2300ன்னா உங்களுக்கு 2050 2350 அந்த மாரி ஒரு ₹50 ₹30 வந்து எக்ஸஸா வந்து கிரெடிட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்து குடுப்பாங்க. ஏன்னா, இந்த லேட்டா ஒரு டேஸ் கணக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ, இப்ப இன்னொரு கேஸும் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. நம்மள்த செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் வந்து சர்வீசஸ் நோ யுவர் ரீஃபண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அசஸ்மென்ட் 24, 25 சப்மிட்டட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நோ ரெக்கார்ட் ஃபவுண்டட் தான் வந்து. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு ரீஃபண்டும் கிடையாதுனால, நம்மளுக்கு வந்து நோ ரெக்கார்ட் ஃபவுண்டட் தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. அதே மாரி வியூ பண்ண ரிட்டர்ன் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? அதாவது ப்ராசஸ்ல இருக்கா? இல்ல அண்டர் ப்ராசஸ்ல இருக்கா? இல்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணுங்க ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து சொல்றாங்க. ஸோ, ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.